இந்த ஈக்விட்டி கமிட்டினா என்ன, ஈக்விட்டி கைட்லைன் ஆஃப் யூஜிசினா என்ன அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு சொல்லணும். இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் என்பது தமிழகத்தை தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இருக்கக்கூடிய கல்லூரிகளையும் யூனிவர்சிட்டியையும் கட்டமைக்கக்கூடிய ஒரு அங்கீகார அமைப்பு. அப்போ இந்த யூஜிசியினுடைய அமைப்பு தெள்ளத் தெளிவாக பல்வேறு மாணவர்கள் பல்வேறு சூழ்நிலைகளில் மிகப்பெரிய மன சிக்கல்களுக்கு, மிகப்பெரிய ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு உட்படுத்தக்கூடிய பல ராகிங்களுக்கு ஆளாகிறார்கள். அது ஜாதி ரீதியான ஒடுக்குமுறை, மத ரீதியிலான ஒடுக்குமுறை அப்படிங்கிறத ரோஹித் வெமுலா என்பவர் அவர் சூசைட் பண்ணதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டினுடைய அமர்வு தெள்ளத் தெளிவாக இதற்கு ஒரு கைட்லைனை நீங்கள் செட் பண்ணணும் அப்படிங்கிறத யூஜிசிக்கு கொடுக்கிறார்கள். அப்போ அதே யூஜிசி என்ன பண்ணுது, இந்த ஈக்விட்டி கமிட்டி, அதாவது ஓபிசி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் இந்துக்களாக இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்டி மாணவர்கள் எந்த விதமான இந்த மாதிரி ஒரு அப்ரஷனுக்கும் உண்டாகக்கூடாது. அப்போ இதற்கான ஒரு ஈக்விட்டி கமிட்டியை ஒவ்வொரு கல்லூரிகளும் நியமிக்க வேண்டும். அந்த இடங்கள்ல எந்த விதமான இந்த அடக்குமுறைகளும் இந்த ஒடுக்குமுறைகளும் நிகழக்கூடாது அப்படிங்கிறதை கண்காணிக்க வேண்டும். இதற்கு பல்வேறு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அந்த கைட்லைன் கமிட்டி கொடுத்துருக்குது. அதில் பல்வேறு வெளிப்புறத்திலிருந்து ஆட்கள் மானிட்டர் பண்ணுறது, அப்புறம் சோஷியலி இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கக்கூடியவர்கள் மானிட்டர் பண்ணுறது, அதே மாணவர் சமுதாயத்தில் இருந்து கல்லூரி பேராசிரியர்கள் இருந்துன்னு மிகப்பெரிய ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறதுக்குரிய மிகப்பெரிய ஒரு கைட்லைனை கொடுத்துருக்குது. இந்த கைட்லைன் படி கல்லூரிகளும் யூனிவர்சிட்டிஸும் இந்த கமிட்டியை வைத்து ஆராய வேண்டும். யாராவது ஒருவர் அந்த கல்லூரிகளிலிருந்து ரிப்போர்ட் செய்தால், என்னை ஜாதிய ரீதிகளாக துன்புறுத்துகிறார்கள் சக மாணவர்களோ இல்லைனா ஆசிரியர்களோ, இவர்களை முன்வைத்து நடக்கக்கூடிய அந்த ஒழுங்கீன நடவடிக்கைகளை தடுப்பதற்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த ஈக்விட்டி கமிட்டி.